உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. அன்பு உறவுகளே, எல்லோரும் நலமா? ஆமாங்க, எல்லாரும் நலமாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை இல்லையா? இந்த தவக்காலத்தோட கடைசி வாரங்களில் இருக்கும். நம்மளுடைய நேரங்களில் பெரும் பகுதியை நம்மளுடைய ஜபங்களுக்காகவும் இறை பாடல்களுக்காகவும் இந்த மாதிரி இறை வேலைகளுக்காகவும் ஒருத்தல் முயற்சிகளுக்காகவும் உபவாசத்துக்காகவும் தானம் தர்மம் செய்கிறதுலையுமே நம்மளுடைய நேரங்களை அதிகப்படியாக நம்ம இப்போ செலவு பண்ணிகிட்ருக்கோம். அதே நேரத்தில் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் மனசு விட்டு பேசவும் ஆரம்பிச்சிருக்கோம். ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணும்போது நேற்றெல்லாம் பாருங்கள், ஒரு 10 வீடுகளுக்கு பக்கம் போயிருப்போம் சிலுவை பாதைக்காக. ஒவ்வொரு பக்கமும் போகும்போது ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொரு கஷ்டங்கள், ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். அதுக்காக ஜெபிச்சு அதுக்கப்புறம் அந்த சிலுவை பாதையை அவங்க முடிச்சுட்டு வந்தாங்க. என்னால் போக முடியல, என்னுடைய தோழிகள் போனாங்க. அப்போது அவங்களுடைய அந்த அனுபவங்கள் கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. எவ்வளோ கஷ்டப்படுற மக்கள். நம்ம கடவுள்கிட்ட இன்னும் அருகாமையில் போகாமல் இருக்கோமா? நம்ம இன்னும் போகணுமே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு தேடுதல், ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க மனசுக்குள்ள. அப்புறம்தான் நானும் இதை பற்றி உங்ககிட்ட பேசணும், இன்னும் நிறைய நம்ம கடவுளை பற்றி பேசணும் அப்படின்னாலும் யோசிக்க ஆரம்பித்தேன். நாம் இப்படி பேசணும்னு நினைக்கும் போதே நாம் எவ்வளோ நேரம் கடவுள்கிட்ட பேசுகிறோங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதையும் யோசித்தேங்க. அப்போ தான் திடீர்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த ஒரு பாடல், அதை நான் அடிக்கடி கேட்பேன். கடவுள்கிட்ட நான் பேசுகிறதுக்கு அது ஒரு கருவியாக கூட அந்த பாடல் எனக்கு இருக்குது. எங்கே போனாலும் எந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் சும்மா உட்காந்தாலும் இந்த பாடலை நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த பாடலை உங்களோடு சேர்ந்து கேட்கணும், கடவுளோடு சேர்ந்து பேசணும். அவர் நம்மக்கிட்ட பேசினா நம்ம வாழ்க்கை எப்படி மாறுங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு பாடல். கேட்கலாமா?
உறவுகளே, என்ன அருமையான ஒரு பாடல் பார்த்தீங்களா? என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். உண்மைதானங்க. அப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எது காரணமாக இருக்குது? நம்ம என்றைக்காவது இப்படி நினச்சி பார்த்துருக்கோமா? நம்ம நிறைய நேரங்களில் சந்தோஷமாக இருந்திருக்கோம். அந்த தருணங்களை எல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். எதனால நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். தினமும் நேற்றைக்கு நீங்கள் எதனால சந்தோஷமாக இருந்திருக்கீங்க? என்ன காரணம்? காரணத்தை தான் கேட்குறேன். அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி ஒவ்வொரு நிமிஷம் கடந்த ஒரு வாரமாக நீங்கள் எதுக்கெல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கீங்க அப்படின்னு யோசித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு உண்மை புரியும். இதுக்காக ஒரு சின்ன கதை இருக்குங்க. இந்த தஞ்சாவூர் ஆண்ட அந்த ராஜராஜ சோழன், அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தன்னோட மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு கொடுக்கறதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும், தன்னுடைய மக்களையெல்லாம் இன்னும் சந்தோஷமாக வச்சுக்கணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசனை பண்ணிவிட்டு அவர் ஒரு தண்டோரா போடுறாரு ஊர் மக்களுக்கு. நீங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னு நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளுடைய அரசவையில் இருக்க கொலு மண்டபத்தில் நாளைக்கு வச்சுட்டு போயிடுங்க. இன்றைக்கி வச்சுட்டு போயிடுங்க. நாளைக்கு நான் அதை பார்ப்பேன். எது சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேனோ அதுக்கு நான் 10,000 பொற்காசுகள் பரிசாக கொடுப்பேன்னு சொல்கிறார். உடனே மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வம். ஒருத்தருக்கும் தனக்கு எது பிடிக்குமோ, எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை தூக்கிட்டு போய் கொண்டு போய் கொலு மண்டபமே நிறைஞ்சு போச்சுங்க. அவ்வளோ பொருட்களை கொண்டு போய் வச்சுட்டாங்க. ராஜா வரார் அடுத்த நாள் காலையில். நம்ம ராஜராஜ சோழன், அவர் பேரை கேட்டாலே கம்பீரமாக இருக்கும் இல்லையா? அதே கம்பீரத்தோடு அவர் வரார். அந்த அரசவையில் இருக்க கொலு மண்டபத்தில் அப்படியே பார்க்குறாரு. அரங்கமே நிறைஞ்சு கிடக்குது. இவர் ஒவ்வொரு பொருளையாக போய் பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது ஒருத்தவங்க நிறைய உணவு வச்சுருந்துருக்காங்க, சாப்பிட்ற பொருள் வச்சு, இதுதான் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருந்துருக்காங்க. அப்போ அவரை கூப்பிட்டு கேட்குறாரு, இது எப்படி சந்தோஷம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் சொல்கிறாரு, வயிறு நிறைஞ்சிட்டா சந்தோஷம் வந்துடும் இல்லையா, அதனால் சாப்பிட்ற பொருள் தான் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, இது ஏழைகளுக்கு எப்படி பொருந்தும்? உணவு இருக்கிற உனக்கு இது எவ்வளோ சாப்பிட்டாலும் எதை சாப்பிட்டாலும் உனக்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் சாப்பாடே கிடைக்காத அந்த ஏழைகளுக்கு இந்த உணவு கிடைச்சா தானே சந்தோஷம், கிடைக்கலைன்னா அது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அதை விட இன்னொரு விஷயம், உணவுங்கிறது வயிற்றில் கொள்கிற அளவுக்கு தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வீணாக தான் போகும். அப்படி இருக்கும்போது இந்த சாப்பாடு எப்படி ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அதை நிராகரிச்சிடறார். அடுத்த ஒருத்தர்கிட்ட வரார். அடுத்த ஒருத்தர்கிட்ட வந்த உடனே அவர் நிறைய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே வரார். ஒரு இடத்துல வந்தப்போ ஒருத்தர் இசைக்கருவிகளை வச்சு ஒரு இசை மீட்டுறதுக்காக ஒரு கருவியை வச்சுட்டு, இதுதான் உலகிலேயே மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ராஜா கேட்குறாரு, அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது அந்த சொன்னவர் என்ன சொல்கிறாரு, இசை நம்ம எல்லாத்தையும் மறக்க வச்சிடும் அப்படின்னு ஒரு இசையை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த இசையை கேட்டு ராஜாவும் மெய்மறந்து போயிடுறாரு. அந்த இசையிலேயே அப்படியே மூழ்கி போயிடுறாருங்க. மூழ்கி போயிட்டு சொல்கிறாரு, ஆமாம் உண்மைதான், இசை நமக்கு எல்லாத்தையும் மறக்க வச்சு நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறது உண்மைதான். ஆனால் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோமான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா காது கேட்காதவங்களால இந்த இசையை ரசிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அதனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒதுக்கிடுறார். அடுத்து வர்றார். கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இன்னும் கொஞ்சம் ஒரு 10-30 பேரை பார்த்த பின்னாடி ஒரு இடத்துக்கு வர்றாரு. அங்கே நிறைய அழகழகான கண்கவர் ரோஜா பூக்கள், அழகழகான பூக்களை வச்சுருக்காங்க. இந்த மலர்கள் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் இந்த மலர்களை நம்ம சந்தோஷத்துக்கு அறிகுறியாக எடுத்துக்கணும்
அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இந்த ராஜா யோசிக்கிறார், மலர்கள் ரொம்ப அருமையான மலர்கள், வாசனையும் அருமையாக இருக்குது. ஆனால் கண் தெரியாத ஒருத்தனால் எப்படி இதன் அழகை ரசிக்க முடியும்? அப்போ அவன் எப்படி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? முடியாது இல்லையா? அதனால் இது செல்லாதுன்னு ஒதுக்கிடுறார். ஏதோ ஒரு படத்தில் விஜயகுமார் சொல்லுவார்ல, செல்லாதுன்னு, அந்த மாதிரி இந்த ராஜாவும் செல்லாதுன்னு போயிடுறார். கொஞ்சம் தூரம் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பார்க்குறாரு, எதுலேயுமே அந்த ராஜா திருப்தி அடையலை. அப்புறம் கடைசியில் ஒரு இடத்துக்கு அப்படியே பார்க்கும்போது முடிய போகிற ஸ்டேஜ், இன்னொரு 10-20 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வரும்போது ராஜா ஒரு ஓவியத்தை பார்க்குறார். ஒரு கடவுள் படத்தை ஒருத்தர் வரைஞ்சி அதுக்கு கீழே ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி ஒரு உருவத்தை வரைஞ்சி வச்சுருக்கார். அப்போ இது என்ன ஓவியம், எல்லாராலையும் பார்க்க முடியாதே அப்படின்னு ராஜா சொல்லும்போது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த வரைஞ்சவர்கிட்ட கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறாரு, இதில் ஓவியம் அழகில்லைங்க, அந்த அம்மா சாப்பாடு அந்த குழந்தைக்கு ஊட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அழகுங்கிறார். எல்லா அம்மாக்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறது தான், இதில் என்ன தனி சிறப்பு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த வரைஞ்சவர் சொல்கிறாரு, இதில் அம்மா குழந்தைக்கு சோறு ஊட்டுறது சிறப்பு இல்லைங்க, அன்போடு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த இடத்துல சிறப்பு. அன்பு தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்தது. ரொம்ப நமக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷம் கொடுக்கக்கூடியது அன்பு. யார் என்ன காரியங்களை செஞ்சுருந்தாலும் அதை மேம்போக்காக செய்யும்போது அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அன்போடு செய்யும்போது அது ஒருத்தரை மகிழ்விக்குங்க. அதுதான் மகிழ்ச்சிக்கே காரணமாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒரு வாய் சோறு ஊட்டினாலும் சரி, எதையாவது கொடுத்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு உதவியாக இருந்தாலும் சரி, எது செஞ்சாலும் அன்போடு செய்யும்போது அதுக்கு மதிப்பே தனிங்க. அதுதான் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கிட்ட சொல்கிறார். இதை கேட்டவுடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. நம்ம ராஜராஜ சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. சந்தோஷமான உடனே, நீர் தான் ஐயா சரியான விடையை சொல்லியிருக்கிறீர், அதனால் இந்த அங்கே 10,000 பொற்காசுன்னு அவருக்கு 10,000 பொற்காசையும் கொடுத்து, என்னோட அரசவையில் நீர் ஒரு சிறந்த சிற்ப கலைஞராக இருக்கணும், நான் அடுத்து கட்டுற எல்லா கோயில்களுக்கும் நீதான் சிற்ப கலைஞர்களுக்கு தலைவராக இருக்கணும்னு அவரை தலைவராக நியமித்தாராம். இது கதையோ இல்லை முற்காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதோ எதுவான நிகழ்ச்சியாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதுக்கான மூல காரணம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு தாங்க. நம்ம பைபிள்லேயும் சரி, ஒவ்வொருத்தருடைய வேதங்கள்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் நமக்கு சுட்டி காட்டப்படுற ஒரே விஷயம் அன்பு. அதுவும் நம்ம பைபிளில், நம்ம வாழ்க்கை முறையில், நம்ம இயேசுநாதர் வாழ்ந்து காமிச்ச அந்த வாழ்க்கை முறையில் எல்லாத்துலேயும் அன்பு தாங்க நிறைஞ்சிருக்கு. அவர் நம்மளை எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்துருப்பார் இல்லையா? அதை விட மேலான அன்பு ஒன்று இருக்க முடியுமா? அந்த அன்பு நமக்கெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியும் அமைதியும் கொடுத்துருந்துருக்கு. அப்போ அன்பு தானேங்க வாழ்க்கையிலேயே மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். அந்த அன்பை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாமா? உறவுகளே, நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகிறோம். ஆனால் எனக்கு பிடிச்ச இன்னொரு பாடல் இருக்குது, அதையும் கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடரலாமா?
உறவுகளே, அருமையான ஒரு பாடல் கேட்டோம் இல்லையா? சுகராகம் நீ என் இயேசுவே. நிஜமாவே நம்ம வாழ்க்கையில் இயேசு ஒரு சுகராகம் தானுங்க. அந்த சுகராகத்தை நம்ம மீட்டிக்கிட்டே இருக்கும்போது, இசைச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கையை போயிட்டுருக்கு நாம் தினமும் அனுபவிச்சிட்ருக்கோம்ல. ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும்போதும் நமக்கு சோதனைகள், வேதனைகள், சங்கடங்கள், பிரச்சனைகள் வந்துகிட்டே தாங்க இருக்குது. இந்த ஒரு அடி எடுத்து வைக்கும்போதே நமக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அடுத்த அடி எடுத்து வைக்கிறக்குள்ள அந்த பிரச்சனை காணாமல் போயிடுது. அது எப்படி சாத்தியம்? இல்லை நம்மளோட புத்திசாலித்தனமா, இல்லை நமக்கான திறமைகளா? அந்த திறமைகளை நமக்கு யார் கொடுத்தா? அந்த அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள அந்த பிரச்சனை ஓடுறதுக்கான காரணம் என்ன? கடவுள் நம்ம மேலே வச்சுருக்க அன்பு. அந்த அன்பு நம்மளை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்குது தெரியுமா? அந்த அன்புக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம்னா நம்மளுடைய வாழ்நாள் முழுவதையும் அந்த அன்பு நம்மளை அழகாக வழி நடத்திட்டே போயிட்டுருக்கோங்க. எவ்வளவு பேர் இதை நம்ம உணர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளவு அனுபவங்கள் நமக்கு கடவுளுடைய அன்புனால் கிடச்சிருக்கு. அந்த அன்பினால் நம்ம உணர்ந்திருக்கோம். அதை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நினச்சி சந்தோஷப்படணும்ல. இப்போ ஒரு அழகான கதை கேட்டோமே, இந்த ராஜராஜ சோழனோட கதை மாதிரி. அன்புங்கிறது எவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த அன்பை நாம் நமக்குள்ளேயே வச்சுக்கலாமா? நம்ம உறவுகளுக்கும் கொடுக்கணும், நாமளும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லைங்களா? அப்படி இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோமா? கண்டிப்பாங்க. நம்மளுடைய அன்பை நம்ம மற்றவருக்கும் கொடுத்து நாமளும் சந்தோஷமாக இருக்கோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே.